விலஸ் ஒரு 50,000 முன்பணம் கட்டி ஒரு படாதோஸ் ஐஃபை எடுக்க முடியுமா? ஆமாங்க, எடுக்க முடியுங்க. அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதே போல் மாதம் இஎம்ஐ எவ்வளோ வரும் அதுவும் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த படாதோஸ் ஐஃபைல எத்தனை கலர்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் வருது, இது குவார்டர் லேக்ஸ் வருதா இல்லை லைஃப் டாக்ஸ் வருதா, அது எல்லாமே இதை பற்றி பேசுவோம் நம்ம இன்னைக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் பார்ப்போம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விலஸ் இன்னைக்கு நம்ம ரிவ்யூக்காக வெஹிக்கிள் கொடுத்து குன் கேபிட்டல் அசோக் லேண்ட் தஞ்சாவூர் மட்டும் திருச்சிங்க. குன் கேபிட்டல் அசோக் லேண்டில் 2024 மாடலில் அவங்களோட ஸ்டாக் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அவங்க அதுக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய்க்கு ஆஃபர் தரேன் இருக்காங்க. டிஸ்பிளே கான்டாக்ட் பண்ணி பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஃபாலோவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஆஃபர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசுகிறப்ப நம்ம தமிழ் சப்ஸ்கிரைபர் சொல்லுங்க, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஆஃபர் உண்டுங்க உங்களுக்கு. மார்க்கெட்டில் இந்த வெஹிக்கிளுக்கு நிறைய பேர் இருக்குது உங்களுக்கு. உதாரணத்துக்கு ஸ்மார்ட் அப்படிங்கிறாங்க, உங்களுக்கு ஸ்டைலிஷ்ங்கிறாங்க, சூப்பர் ஸ்டாக் அப்படிங்கிறாங்க. இந்த படாஸ் ஐஃபை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் வருதுங்க உங்களுக்கு. ஒன்று எல்எஸ் மாடல் ஒன்று, இன்னொன்று எல்எக்ஸ் மாடல் ஒன்று உங்களுக்கு. இந்த எல்எஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இது நான் ஏசியில் வருது உங்களுக்கு, பட் பவர் ஸ்டேரியோட தான் வருது உங்களுக்கு. இந்த எல்எக்ஸ் மாடலில் உங்களுக்கு ஏசியோட வருது உங்களுக்கு, வித் பவர் ஸ்டேரியோட வருது உங்களுக்கு. இது ஏன் ஏசியோட வருது அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு நேஷனல் பெர்மிட் உள்ள வெஹிக்கிளுங்க. அதனால இந்த வெஹிக்கிள் வந்து ஏசியோட வருது. ஏன்னா நம்ம வந்து டிரைவரோட கம்ஃபர்ட் எதிர்பார்க்குறோம். நம்ம அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுக்காக தான் இவங்க வந்து ஏசி கொடுத்துருக்காங்க அந்த வெஹிக்கிளில். வாங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேபின்லேயே பார்க்குறோம். இப்போ வெஹிக்கில் ஃப்ரண்ட் விண்ட்ஷீட்டை பற்றி நல்லா வைல்டாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சொல்லலாம் உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது, வைடாக இருக்குது உங்களுக்கு. அதே போல் வைப்பரை பொறுத்த வரைக்கும் இதுவும் நல்லா பட்டர்ஃப்ளை வைப்பர் கொடுத்துருக்காங்க. அதில் பாடியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டீல் பாடி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பாருங்க, நல்லா ஸ்டீல் பாடி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹாலஜன் ஹெட்லாம்ப் தான், பட் ஆனால் நல்ல விஷயம் கிடைக்கும் நமக்கு. இங்கே ஒரு ஹாக்கி ஸ்டிக் போல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் பம்பர் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்லாம் கொடுத்துருக்காங்க. பட் பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால சின்ன இம்பாக்ட்டுக்காகலாம் அது வந்து உடைய போகிறது கிடையாது உங்களுக்கு. ஏதோ இப்போ ஒரு 2 வீலர் கீழே இம்பாக்ட் பண்ணால் தான் கொஞ்சம் உடையும் உங்களுக்கு. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக மாற்றிக்க தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது பிளாஸ்டிக்லாம் இருக்குது. இங்கே ஃபாக்லாம்ப்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் ஃபாக்லாம் வச்சுக்கலாம் நமக்கு. இது இங்கே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இங்கே அசோக் லேண்ட் அப்படிங்கிற எம்பளம் வந்துருது. இங்கே அதே போல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. விலஸ் இந்த ஐஃபையோட ஃப்ரண்ட் லுக்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது தோஸ்தா காட்டிலும் படா தோஸ் வந்து ஒரு ஜெய்ஜாட்டிக்கா லுக்கோட இருக்குங்க அது உங்களுக்கு. அதனால சொல்றாங்க இது ஒரு சூப்பர் ஸ்டாக் வெஹிக்கிள் அப்படின்னு. வாங்க இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்ப்போம். நம்ம சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஒரு தோஸ்து மாதிரியே உங்களுக்கு சைடு மவுண்ட் ஹேண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டோரில் நம்ம ஸ்டிக்கரை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே ஐஃபை அப்படின்னு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் இங்கே நமக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது எல்எஸ் மாடலா இல்லை எல்எக்ஸ் மாடலா அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மிரர் பார்த்து நல்லா வைடாக மிரர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது பின்னாடி வர வெஹிக்கிள் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா மிரர் பெருசாகவே இருக்குது. இதில் டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் R15 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வித் டியூப் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் டியூப் டயர் கொடுக்குறது நல்ல விஷயம் தான் இது. அதே போல் இதில் வந்து 5 போல்ட் உள்ள வெஹிக்கிள். இது ஃப்ரண்ட்ல பேராபோல் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பட்டக்குள்ளதான் உங்களுக்கு. இது இந்த பேராபோல் சஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மற்ற சஸ்பென்ஷன் காட்டிலும் இது இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் சொல்லலாம். என்ன விதத்தில் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்குது உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட் ஏற்றலாம்னு சரி உங்களுக்கு நம்ம வளைஞ்சு கொடுக்க தன்மை உடையது உங்களுக்கு. வளையும் பட்டரம் உடையாதுங்க. இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கிறனால உங்களுக்கு லாங் டிரைவிங்க்கு உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் நல்லா இருக்கும், டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது ஒரு நேஷனல் பெர்மிட் உள்ள வெஹிக்கிள் உங்களுக்கு. இது வண்டி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நேஷனல் பெர்மிட் அப்படின்னாக்கா குறைஞ்சது ஒரு 500 1000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க உங்களுக்கு. சஸ்பென்ஷன் பெஸ்ட்டாக இருக்கனால டிரைவர் கம்ஃபர்ட்டாக லாங் டிரைவ் போக முடியுது. ரியர் சஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு செமி எலக்ட்ரிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான். இது வந்து ஸ்டேஜ் 2 சஸ்பென்ஷன். இது ஃப்ரண்ட்டும் சரி ரியர் சரி ஸ்டேஜ் 2 சஸ்பென்ஷன் தான். இது பட்டையை பொறுத்த வரைக்கும் இது வந்து 6 கொண்ட பட்டை தாங்க. இது இந்த ஸ்டேஜ் 2 சஸ்பென்ஷன் அப்படின்னாக்கா மற்ற வண்டியில் இருக்க 10 பட்டைக்கு இது ஈக்குவலாக இருக்கும். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வென்டிலேட்டர் டிஸ்க்கும் ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறனால இங்கே ஒரு கிராஷ் மார்க் கொடுத்துருக்காங்க. இதனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் நமக்கு. ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்கல் பொறுத்த வரைக்கும் இங்கே கேபினோட பேக் சைடில் வந்து ஸ்நாக்கல் உங்களுக்கு. அதே போல் ஏர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளே கழட்டி க்ளீன் பண்ண முடியும். பட் அசோக் லேண்ட் ஸ்டாஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதை நீங்கள் கழட்டி சுத்தம் பண்ணாதீங்க. நீங்கள் அது தேவையில்ல சில பிரச்சனை கொண்டு வரும் உங்களுக்கு. அதை தயவு செஞ்சு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு சுத்தம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பேட்டரி யூனிட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. என்னடா அது பேட்டரி யூனிட் வெளில தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாடி கட்டுறப்ப இதை மறைச்ச மாதிரி பாடி கட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக கட்டி கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் லாங்கான வெஹிக்கிள் அப்படிங்கிறனால அதுக்கான இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. வீலர்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளே முக்கியமான விஷயம் வந்து நமக்கு டெக் சைஸ் தாங்க. டெக் சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 9.8 அடி நீளமும் 5.9 அடி அகலமும் கொண்ட வெஹிக்கிள் தான் இது. இந்த வெஹிக்கிள் கிராஸ் வெயிட்டாக வரப்போ 3800 கிராஸ் வெயிட்டில் வருது உங்களுக்கு. முக்கியமான விஷயம் பேலோடு தாங்க. பேலோட பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து 2123 கொண்ட பேலோடு தான் இது. பேக் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் அசோக் லேண்ட் அப்படிங்கிற அவங்களோட எம்பளத்தை கொடுத்துருக்காங்க. இதில் அது மட்டும் இல்லாமல் பேக் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. சென்சார் பற்றி 3 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வெஹிக்கிள் கொஞ்சம் ஹைட்டான வெஹிக்கிள் அப்படிங்கிறனால பேக் சைடும் வந்து கிராஸ் பார் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி டயர் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி டயரும் R15 தான் கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஒரு 50 லிட்டர் கொண்ட டேங்க் கெப்பாசிட்டி தான். இது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து ஏர்பிள் கிடையாதுங்க. மைலேஜை பொறுத்த வரைக்கும் கம்பெனி சொல்றது வந்து 18 சொல்றாங்க. பட் நமக்கு ஒரு 15 கொடுத்தாலே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். வீலர்ஸ் வாங்க இப்போ நம்ம கேபினில் போய் கேபின் என்னென்ன இருக்கு பார்ப்போம். நம்ம ஏறுறதுக்கு நல்ல வசதியான கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில்
இந்த வெஹிக்கிள் உட்கார்றப்ப ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்குது. இது வந்து சும்மா சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்கு நமக்கு பார்க்கறதுக்கு. நமக்கு என்ன ஒண்ணு, இந்த வெஹிக்கிள் வந்து ஹெட்ரஸ் இல்லைங்க. பட் ஹெட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா நேஷனல் பெர்மிட் உள்ள வெஹிக்கிள் இது. நம்ம வந்து லாங் போறோம்னு பேசிட்டு இருக்கோம் நம்ம. பட் ஹெட்ரஸ் இல்லாம வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா டிரைவர் வந்து எப்படிதான் வந்து உட்காந்து ஓட்டுவாங்க, இப்படி உட்காந்து ஓட்டுவாங்க டிரைவர் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஹெட்ரஸ் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆக்கி வாங்கலாங்க. அதே போல முக்கியமான சேஃப்டியும் கொடுங்க உங்களுக்கு ஹெட்ரஸ். உங்களுக்கு இந்த கேபினை பொறுத்த வரைக்கும் செமி ஃபார்வர்ட் கேபின் அப்படிங்கிறாங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெஞ்ச் சீட் அப்படின்னு சொல்றாங்க. குஷன் பொறுத்த வரைக்கும் ஓகே தாங்க, ரொம்பலாம் ஒன்று கஷ்டமா இல்லை. குஷனை பொறுத்த ஓகேவா இருக்கு. இதுல உள்ள கேபின் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப சூப்பர்னு சொல்ற கேபின் ஸ்பேஸ் ஓரளவுக்கு நார்மலா இருக்குன்னு சொல்லலாம். வாங்க இப்ப டோர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம பாட்டில் ஹோல்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பா தாராளமாக வைக்க முடியும் நமக்கு. இதுல அதே போல ஸ்பீக்கர் வைக்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இதுல விண்டோ பொறுத்த வரைக்கும் நான் பவர் விண்டோ கிடையாது உங்களுக்கு, மேனுவல் விண்டோ தான். உங்களுக்கு மேனுவல் விண்டோ ஆப்ரேட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுல இது போல விஷயங்கள் தான் இந்த டோர்ல இருக்கு. இது வந்து ஒரு எல்எஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால இது வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ஃபேன் உண்டுங்க நமக்கு. இது அதாவது ஏசி கிடையாது, ஏசிக்கு பதிலாக ஏசி ஃபேன் இருக்கு நமக்கு. இதுல இங்க பாருங்க, உங்களுக்கு இது வந்து லோ பண்ணிக்கலாம் நமக்கு, இதுல ஹை பண்ணிக்கலாம் நமக்கு. அது போல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இங்க. இதே போல இங்க ஹெட்லைட்டோட விஷயம் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. இது பாருங்க 0, 1, 2, 3 பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. நம்ம வந்து எவ்வளவு ஒரு லாங் தேவையோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு. இதுல அது போல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக் ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கேயே பிரேக் ஆயில் ஊற்றிக்கலாம் நமக்கு. இதுல ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்களா, டில்டபிள் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் டில்டபிள் ஸ்டேரிங் கொடுத்துருக்கோம்னா என்ன, நம்ம வந்து லாங் போறப்ப நம்மளுடைய டிரைவர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி உட்காந்துக்கலாம் நமக்கு. இதுல அதனால டில்டபிள் ஸ்டேரிங் நல்லா இருக்கும். இதுல கியரை பொறுத்த வரைக்கும் இது 5 ஸ்பீட் கொண்ட கியர் பாக்ஸ் தான். இது இங்க ஒரு 2 லோட் சார்ஜருக்காக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு நம்ம, இந்த வெஹிக்கிள் வந்து ஏசி கிடையாது, நான் ஏசி தான் உங்களுக்கு. பட் ஆனாக்கா ஃபேன் கண்ட்ரோல் இங்கே இருக்கு நமக்கு. ஃபேன் இங்கே இருக்கு நமக்கு. இதில் ஹசார் லேம்ப் போட்டுக்கலாம் நமக்கு. ஹசார் லேம்ப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது மியூசிக் சிஸ்டம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம மியூசிக் சிஸ்டம் தேவைன்னா நம்ம மியூசிக் வச்சுக்கலாம் நமக்கு. இங்கே லைட் ரீடிங் லேம்பை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு எல்இடி லேம்ப் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த க்ளவ் பாக்ஸில் வந்து நமக்கு தேவையான பேப்பர்ஸ் வச்சுக்கலாம் நமக்கு. இதே போல் இது வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கீயோட வந்துடுது நமக்கு. இதில் நம்ம வந்து கேஷ் எதுவும் வாங்கலாம் அப்படின்னாக்கா இங்கே வச்சு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் நமக்கு. இது இங்கே வந்து நமக்கு வந்து ஃபோன் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு. இதில் சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவே இருக்குது சீட் எனக்கு. இது நம்ம லாங் போகிறப்ப நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் கேபினை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேஸியாக இருக்குது சொல்லலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 1500 சிசி கொண்ட இன்ஜின் தான் உங்களுக்கு. சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் இது 3 சிலிண்டர் உள்ள வெஹிக்கிள் தான். அது கரெக்டாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா 1470 சிசி தான் இது உங்களுக்கு. ஹாஸ்பர் 80 ஹாஸ்பர் உள்ள வெஹிக்கிள் இது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 190 எண்ணம் கொண்ட டார்க் தான் இது உங்களுக்கு. நாங்கள் இந்த வெஹிக்கிளை ஓட்டி பார்த்த வரைக்கும் எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுங்க. பட் நாங்கள் ஓட்டுறப்ப வந்து லோடு இல்லாமல் தான் ஓட்டணும் நாங்கள். உங்களுக்கு இன்னொரு சின்ன விஷயம் எனக்கு தோணுது என்ன அப்படின்னாக்கா, தோஸ்துலேயே இதே டார்க் தான் கொடுத்துருக்காங்க. 190 டார்க் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது படா தோஸ்ங்கிறப்ப இது பேலோட அதிகம் உங்களுக்கு. நம்ம அதிகமான இடம் ஏற்றுவோம் நம்ம. அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து இன்னும் டார்க் அதிகப்படுத்திக்கலாம். பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது நேஷனல் பெர்மிட் உள்ள வெஹிக்கிள் உங்களுக்கு. நிறைய ஹில்ஸ்க்கு போவாங்க, ரொம்ப தூரம் போவாங்க உங்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டார்க் அதிகமாக தான் இன்னும் பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லணும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் தாங்க, கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் எனக்கு வேரண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. அந்த விஷயத்தில் அசோக் லேலண்ட் சூப்பர்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா, இவங்க தர வேரண்டி வந்து 5 வருஷம் அல்லது 2 லட்சம் கிலோமீட்டர் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நாங்கள் ஒரு சில கஸ்டமர் பார்த்து பேசினோம். நாங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா 5 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிருக்காங்க அவங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. ஒரு சூப்பரான இன்ஜின் தான் இது உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு லைஃப் டாக்ஸ் வெஹிக்கிள் கிடையாதுங்க. இது ஒரு குவார்டர் டாக்ஸ் வெஹிக்கிள் தான் உங்களுக்கு. நமக்கு இல்லாத இயர்லி டாக்ஸாக கட்டிக்கலாம். நீங்கள் இயர்லி டாக்ஸாக கட்டினாக்கா அதிகபட்சம் ஒரு 5000 கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து 2 மாடலாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஆல்ரெடி. உங்களுக்கு எல்எக்ஸ் மற்றும் எல்எக்ஸ் வருது உங்களுக்கு. அதே போல் இந்த வெஹிக்கிள் வந்து அரபாடி வண்டியாகவும் வருது. இப்போ நம்ம உட்காந்துருக்கமே இது அரபாடி வண்டி உங்களுக்கு, அல்லது சேஸ் உள்ள வெஹிக்கிளாகவும் வருது உங்களுக்கு. இந்த எல்எஸ் மாடலான நம்ம உட்காந்துருக்க வெஹிக்கிள் வந்து விலை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம உட்காந்துருக்க வெஹிக்கிளோட விலை வந்து ஆன் ப்ரைஸ் வந்து 11,88,000 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே போல் இது எல்எக்ஸ் ஏசி உள்ள மாடலாக போனீங்க அப்படின்னாக்கா 12,14,000 கொடுக்குறாங்க. மாதம் ஆஃபர் இருக்குங்க உங்களுக்கு. ஆஃபர் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. வீலர்ஸ், இந்த வீடியோ முக்கியமாக நீ பார்க்க வந்தது காரணமே 50,000 கட்டினாக்கா இந்த வெஹிக்கிள் எடுக்க முடியும்னு சொல்லி நம்ம அது எப்படி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வாங்க பார்க்கலாம் நம்ம. அதாவது இந்த வெஹிக்கிள் வந்து 2 மாடல் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதில் ஒரு மாடல் நான் எடுத்திருக்கேன் நான். அந்த வெஹிக்கிள் வந்து ஆண்டோட வந்து 11,70,000 வருது உங்களுக்கு. அதில் நீங்கள் முன்பணம் 50,000 கட்டுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மாதம் இஎம்ஐ வந்து உங்களுக்கு 25,600 வருது உங்களுக்கு. இது வந்து 60 மாதத்துக்கு போட்டிருக்காங்க. அதை டெய்லி கால்குலேஷன் பண்ணால் ஒரு 850 வருங்க உங்களுக்கு. உங்களால் தினசரி 850 கட்ட முடியும் அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் எடுக்கலாம். அல்லது எனக்கு இஎம்ஐ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சினாக்கா நீங்கள் இனிஷியல் தொகையை கொஞ்சம் அதிகமாக கட்டிங்க. வீடர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதே போல் உங்கள் நண்பர்கள் யாரும் உங்களுக்கு வந்து லோடு வெஹிக்கிள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் குன் கேபிட்டல் அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2024 மாடல் அவங்க கையில் இருக்குன்னாங்க. அதுக்கு கூடுதலாக ஆஃபர் நிறைய தரான்னு இருக்காங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடு சந்திக்க வரை உங்களை விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.